சிலுவையிலே நமக்கு 7 வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலுவையிலே கடைசியாக 7 பொன் வார்த்தைகள் மூலமாக நமக்கு கடைசி நேரத்தில் என்ன சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி ஆண்டவர் முடித்திருக்கிறார். கொடூரமான வேதனைகள், கொடூரமான நிந்தைகள். முதலாவது வார்த்தையாக, பிதாவே இவர்களை மன்னியும். வாசிங்க. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. பாருங்களேன், அந்த வெர்சனை சொல்லணும். லூக்கா 23:34 பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். பிதாவிடத்திலே மன்னிப்பு அருளும்படியாக மற்றவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராக. இரண்டாவது வார்த்தையாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசிலே இருப்பாய். லூக்கா 23:43 இன்றைக்கு பரதீசிலே இருப்பாய். எப்பொழுது பரதீசி வரும்? எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? மன்னிக்கப்படும் போது, பரிசுத்த வாழ்க்கை வரும்போது, இயேசுவை அறிந்திருக்கும் போது, அவருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே பரதீசியை பார்க்க முடியும், நித்திய வாழ்க்கையை பார்க்க முடியும். மூன்றாவதாக சிலுவையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன், சீசரை நோக்கி அதோ உன் தாய். பாருங்களேன், யோவான் 19:26-27 அதோ உன் தாய். தாயுடைய அன்பையும் புரிந்து கொண்டு அந்த தாயுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். தாயுடைய அன்பு எவ்வளவு பெரியது இந்த உலகத்திலே, அதை புரிந்து அந்த சிலுவையிலே தாயின் அன்பை புரியாம அதை விட்டுட்டு போகல, அந்த தாயின் அன்பை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நாலாவது வார்த்தையாக சிலுவையிலே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். பாருங்களேன், மார்க் 15:34 சொல்றாரு, கைவிடப்பட்ட நிலைமையிலே பாவத்தின் சுமையினாலே பிதாவுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் துண்டிக்கப்படும் என்று சொல்லி, இதிலே பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு துண்டிக்கப்பட்டதை பார்த்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாவத்துக்கும் தேவனுக்கும் உறவு துண்டிக்கப்பட்ட நிலைமை. நம்முடைய வாழ்க்கையிலும் பாவம் நமக்குள்ளே இருக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் அன்பு துண்டிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கைவிடப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கைவிடப்பட்ட நிலைமை. அவர் நம்முடைய மனுக்குலத்தின் பாவத்துக்காக பாவத்தை சுமக்கிறபடினாலே அவர் பரிசுத்தமான தேவன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் உறவுகள் துண்டிக்கப்படாதபடிக்கு மறுபடியுமாய் அதை புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்களேன், 5வது வார்த்தையாகுது, சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தின நிலையிலே, பாடுகள் அனுபவித்த நிலைமையிலே அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த தாகத்தை யாரும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் தாகம் தீர்க்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவருக்கு காடியை கொடுக்கிறார்கள், கசப்பை கொடுக்கிறார்கள். நாம் நம்முடைய ஆண்டவருடைய தாகத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோமா? ஆண்டவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய தாகம் என்ன, அவருடைய ஏக்கம் என்ன? தாகம் என்றால் அவர் ஏக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து நாம் செயல்படுவோமானால் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் மாறுவோம். 6வது வார்த்தையாக சிலுவையிலே சொல்கிறது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 சொல்கிறார், எல்லாம் முடிந்தது, முடிந்தது. நான் இந்த உலகத்துக்கு வந்த எல்லா காரியத்தையும் முடித்து விட்டேன். இனி என்னுடைய கையில் இல்லை, அதையெல்லாம் உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். இதையெல்லாம் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதும், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வதும், நீங்கள் நல்வழியாய் நடப்பதற்கும் எல்லா வழிகளை நான் வகுத்து சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் மனுக்குலத்துக்கு சொல்லி முடித்து விட்டேன். நான் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லி, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி முடித்த நிலைமையிலே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில்
நமக்கு கொடுத்த குடும்பம், நமக்கு கொடுத்த சபை, நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய தன்மை எல்லாவற்றையும் சரியாய் முடிக்க கர்த்தர் நமக்கு இந்த உலகத்திலே ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த சிலாக்கியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து தேவனுடைய வார்த்தைகளின்படி நடந்து ஓட்டத்தை முடிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பான். ஏழாவதாக, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 23 லூக்கா 23:46 சொல்லுகிறது, சொல்லுகிறாரு, பாவ மன்னிப்ப உலகத்துக்கு கொடுத்துட்டேன். அடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லிவிட்டேன். தேவனிடத்திலே பரதேசியை குறித்து சொல்லிவிட்டேன், நித்திய வாழ்க்கை உண்டு என்று. மூன்றாவதாக தாயுடைய அன்பை சொல்லிவிட்டேன். நாலாவதாக ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவுக்கும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுகளை வலியுறுத்தி பிரிவினை எங்கே வருகிறது என்று சொல்லி அதை குறித்தும் நான் சொல்லி முடித்து விட்டேன். ஐந்தாவதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஏக்கத்தையும் என் வேதனையும் மனுக்குலத்துக்கு நான் அறிவித்து விட்டேன். என் ஏக்கத்தை தீர்க்கிறவர் யார், என் தாகத்தை போர்க்கிறவர்கள் யார் என்று சொல்லி அதையும் சொல்லிவிட்டார், அதையும் சொல்லி முடித்து விட்டார். ஆறாவதாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டார். முடிக்க வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் முடிச்சிட்டேன், இனி என்னுடைய கையில் இல்லை, எல்லாம் முடித்துட்டேன். நீ செஞ்சு முடிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. நீ செய்து முடிக்க வேண்டிய காரியம், உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும், உனக்கு கொடுத்த தரிசனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். எல்லாம் ஆயத்தப்படுத்தி என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். அவர் நான் முடிச்சிட்டேன், ஆனால் நீ முடிக்க வேண்டிய உன் குடும்ப காரியம், உனக்கு செய்திருக்கிற பொறுப்பு எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். அதற்கு நீ தகுதி உள்ளவனாக ஆயத்தம் உள்ளவனாய் நீ மாற வேண்டும். ஏழாவதாக, பிதாவே என் கையில் என்ன செய்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். 23:46 லூக்கா 23:46 சொல்கிறான், எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், செய்து முடிச்சிட்டேன். இப்போ என்னுடைய ஆவியை என்ன செஞ்சுருக்கேன், தேவனிடத்தில் கொடுத்துட்டேன், தேவனிடத்தில் கொடுத்துருக்கேன். தேவனிடத்தில் நான் கொடுத்து நான் முடிக்க வேண்டும். என் ஆவி தேவனிடத்திலே கடந்து போக வேண்டும். ஆண்டவரே, இந்த 7 பொன் வார்த்தைகளும் செய்து முடித்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து ஆவியை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நபர்களையும் இந்த பொன் வார்த்தைகள் மூலமாக தேற்றுவீராக. எல்லா தடைகளை மாற்றி போடுங்க. இந்த லெந்து நாட்களிலே மாபெரும் விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல